அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு ஏப்ரல் மாதத்தின் 24ஆம் தேதி, சித்திரை மாதத்தின் 11ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது. வெள்ளிக்கிழமைனாவே மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இது பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமை அற்புதமான நாள்னு சொல்லலாம். இந்த நாளில் நமக்கு சித்திரை மாதத்திற்குண்டான வளர்பிறை அஷ்டமி திதியும் இருக்குது. பொதுவாகவே அஷ்டமி திதி அப்படிங்கிறது அஷ்டலக்ஷ்மி வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள்னு சொல்லலாம். அது வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த வளர்பிறை அஷ்டமி நாளில் நம்ம ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு செய்கிறது சிறப்பு. அதாவது ஐஸ்வரேஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் இவர் அழைக்கப்படுவார். இவரை வழிபாடு செய்கிறது சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் தான் குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்குமே செல்வத்தை வாரி வழங்கினவர். அவங்க ஒரு தடவை சாபம் காரணமாக தன்னுடைய செல்வத்தையெல்லாம் இழந்தபோது இவங்களை நோக்கி தவம் இருந்து தான் அவங்க இழந்த செல்வத்தையெல்லாம் பெற்றதாக சொல்லுவாங்க. அதனால் இந்த ஐஸ்வரேஸ்வரர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படின்னே சொல்லலாம். தேய்பிறை அஷ்டமியில் நீங்கள் காலபைரவர் வழிபாடு செய்யுங்க. வளர்பிறை அஷ்டமியில் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு செய்யுங்க. வீட்டில் ஒரு படம் இல்லைன்னா வாங்கி வச்சு கூட வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா சிவபெருமானின் அம்சம் தான் இவர் அப்படிங்கிறதுனால சிவபெருமான் வழிபாடு கூட நீங்கள் செய்யலாம். ஏற்கனவே இந்த நாளில் ₹1 கல்லுப்பு மிளகு இதெல்லாம் வச்சு ஒரு அற்புதமான பணவரவுக்கு உண்டான பரிகாரம் குறித்து நேற்றே இரவு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. அவசியமாக அதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படும். இந்த பதிவும் பார்த்திங்கன்னா கல்லுப்பு வச்சு செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் தான். ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பு வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் கை மேலே பலன் கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்திங்கன்னா, இந்த நாள் முழுவதுமே நீங்கள் டைம் எடுத்துகிட்டு செய்யலாம். ராகுகாலம் யமகண்டத்தை மட்டும் தவிர்த்துருங்க. ராகுகாலம்ங்கிறது காலையில் 10:30லேருந்து 12, யமகண்டம்ங்கிறது மதியம் 3 மணிலேருந்து 4:30. இதை விட்டுட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் இதை செய்யுங்க. இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம். எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கு நமக்கு சின்னதாக ஒரு மண்ணகலோ அல்லது பீங்கான் பவுலோ அல்லது கண்ணாடி பவுலோ, இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மூணுலேயும் தான் பார்த்திங்கன்னா பஞ்சபூத தத்துவங்கள் கலந்துருக்குது. இது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கைப்பிடி அளவுக்கு உப்பு நீங்கள் போடணும். இந்த உப்பு சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறத எடுக்காமல் புதுசாக ஒரு பாக்கெட் வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பூஜை அறையில் பரிகாரத்துக்குன்னு நாங்கள் உப்பு வாங்கி வைக்கும் பழக்கம் உண்டு, அதை எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக எடுத்துக்கலாம். வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடிச்சி இந்த மண்ணகல்லையோ அந்த பவுல்லையோ நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. நல்ல ஏலக்காயாக விதை வெளியில் தெரியாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் எழுதுவதற்கு நமக்கு சிவப்பு நிறத்துலையோ பச்சை நிறத்துலையோ இங்கு வர மாதிரி பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ தேவைப்படுது. இவ்வளவு தான். உப்பு, ஏலக்காய், இந்த பேனா. இப்போ உப்பு ஆல்ரெடி நீங்கள் பவுலில் போட்டு வச்சுட்டீங்க. இந்த ஏலக்காயும் பேனாவையும் எடுத்துக்கோங்க. வீட்டில் வடக்கு திசை நார்த்து திசைங்க பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. கையெடுத்து முழுமுதற் கடவுளான விநாயகரையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறனால மகாலட்சுமி தாயாரையும் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க. அதன் பிறகு எடுத்து வச்சு இந்த ஏலக்காயில் நான் சொல்லக்கூடிய இந்த எண்களை எழுதுங்க. நம்பர் 24, 24 இதை எழுதுங்க. ஏன் இதை எழுதுகிறோம் அப்படின்னா, பொதுவாக இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு எண் அப்படின்னு சொல்லலாம். இந்த நம்பரை நம்ம கையில் எழுதினாலே நமக்கு பணவரவு உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா உங்களுடைய இடது கையில் கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளார 24ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. சரிங்களா? சும்மாவே இந்த 24 எழுதினோம்னா 24 மணி நேரத்தில் பணம் வரும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த தேதி வேறு நமக்கு அமைஞ்சிருக்குது. சரிங்களா? ஆனால் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். மேலும் இதனுடைய கூட்டுத்தொகை பாருங்கள். 2 + 4 6 கிடைக்கும். இந்த 6ங்கிற எண் சுக்கரனுக்கு உரியது. கரெக்டாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாள் சுக்கரனுக்கு உரிய ஒரு கிழமை. எல்லாமே அற்புதமாக அமைஞ்சிருக்குது. மேலும் தமிழ் தேதி சித்திரை 11னா இதில் வர ஒன்றையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்குது. இந்த 2ங்கிற நம்பர் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது. இதுவும் நமக்கு அம்சமாக அமைஞ்சிருக்குது. சரிங்களா? சரி, இப்போ ஏலக்காயில் ஒரு பக்கத்தில் நீங்கள் 24 அப்படிங்கிற நம்பரை எழுதிக்கிட்டீங்க இல்லையா?
அடுத்தது ஏலக்காயை இன்னொரு பக்கம் திருப்பி இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இது வந்துட்டு ஃபெகு சிம்பல் சரிங்களா. ரூனில் இது ஒரு டைப்பு. இதை வந்துட்டு நம்ம போடணும். ஏன்னா இது வீனஸோட தொடர்புடையது, சுக்கரனோட தொடர்புடையது. இது இந்த நாளில் பயன்படுத்துறது சிறப்பு. ஸோ ஒரு பக்கம் நம்ம இந்த ஃபெகு சிம்பல், ஒரு பக்கம் வந்து நம்பர் 24 இதை வந்து போட்டுக்கணும். மேலும் இடஜி சர்க்கிளுக்குள்ளே இந்த 24ங்கிற நம்பரையும் நம்ம எழுதியிருக்கிறோம். இப்போ என்ன பண்ணிங்கன்னா இந்த ஏலக்காயை இந்த சர்க்கிளுக்குள்ளே வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு கண்களை மூடி வீனஸ் சாங்ஷன் அபண்டன்ஸ், வீனஸ் சாங்ஷன் அபண்டன்ஸ், வீனஸ் சாங்ஷன் அபண்டன்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள். இது சொல்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது சுக்கிரவசியம் உண்டாகட்டும், சுக்கிரவசியம் உண்டாகட்டும், சுக்கிரவசியம் உண்டாகட்டும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள். எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை, அப்படி கணக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 6 முறை வந்துட்டு சொல்லுங்கள். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நிறைய பணம் சேர்ற மாதிரி இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த ஏலக்காயை அந்த கல்லுப்பு இருக்குது இல்லையா, அது மேலே வந்துட்டு வச்சுருங்க. இப்போ இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சுத்தமாக இருந்தீங்கும்போது பூஜை அறையில் வச்சுருங்க. எந்த சுவாமி படத்து முன்னாடி வேணாலும் வைக்கலாம். அதுவும் பூஜை அறையில் வைக்கிற மாதிரி இருந்தால் பூஜை அறையில் தென்மேற்கு மூலை, சவுத் வெஸ்ட் கார்னர் அங்கே வந்துட்டு வைக்கணும். அந்த மாதிரி வந்து வச்சுருங்க. பூஜை அறைக்கு போக முடியாதவங்க உங்களுடைய சமையல் அறையிலையோ படுக்கை அறையிலையோ இதே டைரெக்ஷனில் தென்மேற்கு மூலையிலேயே வைங்க. ஏன்னா ஒவ்வொரு ரூமுக்குமே 8 திக்குகளும் உண்டு சரிங்களா. அதனால் சமையல் அறையிலையும் வைக்கலாம் அல்லது பெட்ரூம்லேயும் வந்து வைக்கலாம். எங்கே வச்சாலும் தென்மேற்கு மூலையில் தான் வந்துட்டு இது வைக்கணும். சாமி ரூமில் வச்சாலுமே தென்மேற்கு மூலையில் தான் வந்துட்டு வைக்கணும். இது வந்து ஒரு 15 நாள் வரைக்கும் அப்படியே வந்து வச்சுக்கோங்க. இப்போ வளர்பிறை அஷ்டமிக்கு வச்சிங்கும்போது தேய்பிறை அஷ்டமி வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும். தேய்பிறை அஷ்டமி வரும்போது நீங்கள் இந்த ஏலக்காயை எடுத்து தட்டி போட்டு டீயில் போட்டு குடிச்சிக்கலாம். இல்லைனா கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். இல்லைனா பிச்சு போட்டு சாம்பிராணியில் போட்டு காட்டிடலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கல்லுப்பை வாஷ்பேசன் சிங்க் சுத்தமாக இருக்கும்போது நீங்கள் அதை அப்படியே தண்ணி திரி விட்டு அந்த தண்ணீரில் இதை வந்துட்டு கரைச்சி விட்டுறலாம். இல்லைனா ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சி உங்கள் கையாலே இதை நல்லா கரைச்சிட்டு அப்படியே வந்துட்டு ஊற்றி விட்டுறலாம். இந்த மாதிரி வந்து பண்ணிடலாம். இந்த 15 நாளைக்குள்ளாரையே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பண வரவை தடுக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளும் மாறி நல்ல ஒரு பணவரவு வந்து ஏற்படும். தடைப்பட்ட பணமெல்லாம் உங்களை தேடி வரும் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பரிகாரம் தான். ஆனால் இது செய்கிற நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு. சித்திரையில் வர வளர்பிறை வெள்ளி இதுவே சிறப்பு. இந்த வெள்ளிக்கிழமையில் நமக்கு இந்த 24 நம்பர் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2ங்கிற எண் சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது. அஷ்டமி திதியும் வந்து அமைஞ்சிருக்குது. இது எல்லாமே ஒரு நாளில் அமையுமான்னு கேட்டிங்கன்னா அமையிறது ரொம்ப ரொம்ப சிரமம். இது இந்த முறை நமக்கு அமைஞ்சிருக்குது. ஸோ அமைஞ்சிருக்கிற இந்த வாய்ப்பை யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இது செய்யறதுக்கும் ரொம்ப சுலபமாக தான் இருக்குது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செய்யவும் போகிறோம் சரிங்களா. அதனால் எல்லாருமே செய்யுங்க, நிச்சயம் பலன் கிடைக்கும். இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும். நீங்கள் நேற்று நைட்டு சொன்னீங்க இல்லையா, அந்த பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா அப்படின்னு வந்துட்டு கேட்பீங்க. தாராளமாக வந்துட்டு செய்யலாம். அதை வந்து நம்ம நிலைவாசலில் வைக்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பேன். இப்போ எல்லாருக்குமே நிலைவாசலில் செய்கிற விஷயங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்துட்டு இதை வந்துட்டு ட்ரை பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு 2மே வசதிப்படுது, 2யுமே எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து செய்யுங்க. கண்டிப்பாக பலன் அப்படிங்கிறது ரெட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.